வெல்கம் டு நலாஸ் டிப்ஸ். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. இது எல்லாருக்குமே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகவும் முக்கியமாக பயன்படுத்தக்கூடியது. அதோடு சமையலுக்குமே நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு எண்ணெய், தேங்காய் எண்ணெய். நான் இன்றைக்கு செய்ய போகிறது இது ஒரு காஸ்மெட்டிக் பர்பஸுக்காக நான் செய்கிறேன், ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு பாவிக்கிறதுக்காக. ஸோ வாங்க பார்க்கலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு. If you don't understand Tamil, please watch the subtitle for ingredients and the method of making coconut oil. Thank you. இப்போ எனக்கு இந்த ஒரு தேங்காயில் இந்தளவு வந்திருக்குது. நான் இந்த மாதிரி துருவியும் பாவிக்கலாம், இல்லாட்டி இந்த சின்ன சின்ன துண்டுகளாகவுமே நாங்கள் வெட்டி இந்த எண்ணெய் செய்யலாம். நான் இது துருவினதை பாவிக்கிறேன், என்னென்னா கூடுதலாக கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இதில் பின்னுக்கு எங்களுக்கு அந்த தோல் வர்றபடியாக அதை நான் தவிர்க்கிறேன். அதிகமானாக்கள் இந்த சமையல் நாங்கள் செய்யும்போது தேங்காய் இந்த தண்ணியை நிறைய பேர் வீசுவோம். இதை நாங்கள் வீசாமலே நாங்கள் எங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இதை நாங்கள் உங்களுக்கு ஒரு ஹேர் கண்டிஷனராகவோ இல்லை ஒரு ஹேர் பேக்காக நாங்கள் பிரயோசனப்படுத்தலாம். அதை விட நாங்கள் முகத்துக்கு இது ஒரு டோனராகவும் பாவிக்கலாம். அது இல்லாவிட்டால் நாங்கள் இதை சமையலுக்குமே பாவிக்கலாம். இது அப்பத்துக்குமே இது மிகவும் டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு சாதுவான இளம் சூட்டில் கிரைண்டரில் போட்டு முதல்ல வார அந்த பாலை பிழிஞ்செடுக்கிறேன். இப்போ இதில் முதல் பாலையும் ரெண்டாம் தரமும் நான் கிரைண்டரில் போட்டு எடுத்த பாலையும் ஒரு டிஷ்ஷில் இந்த மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் ஒரு நாளைக்கு இதை வச்சு எடுக்கிறேன். இப்போ நான் ஒரு 24 மணித்தியாலம், அதாவது ஒரு நாளைக்கு பிறகு விட்டு எடுத்திருக்கிறேன். இது நீங்கள் 2 நாள் விட்டாலுமே எந்த வித பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கீழே இறங்கி இருக்குது, மேலே ஒரு திக்கான லேயராக இருக்கும். இப்போ இந்த திக்கான லேயரை நான் கவனமாக அதை இன்னொரு பேனுக்குள் எடுக்கிறேன். நாங்கள் இந்த தண்ணி சேர்த்து எடுக்கக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த எண்ணெய் காய்ச்சிற நேரமும் கூட. அதோடு நாங்கள் இது காஸ்மெட்டிக் யூஸ்ன்றபடியாக அந்த திக்கான லேயர் தான் எங்களுக்கு பிரயோசனப்படும். இப்போ இதிலேருந்து மிஞ்சி இருக்கிற தண்ணி, கீழே இறங்கி இருக்கிற இந்த தண்ணியை நாங்கள் வீசாமல் எங்களுடைய சமையலுக்கு நாங்கள் பாவிக்கலாம். இப்போ எடுத்த அந்த முதல் லேயர், அந்த திக்கான லேயரை நாங்கள் காய்ச்சி எடுப்போம்.
முதல் நான் ஒரு ஹை ஹீட்டில் தான் வச்சு செய்தது. இப்போ நான் ஹீட்டை குறைச்சிருக்கிறேன். அப்போ தான் அது அந்த எரியாமல் நல்ல ஒரு கலர் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் இந்த எண்ணெயை காய்ச்சி கொண்டு இருக்கிற போதே அதில் எண்ணெய் பிரிஞ்சு வாரது தெரியும். ஸோ நாங்கள் இன்னமும் இதை காய்ச்சி எடுக்க வேணும். இப்போ இந்த நாங்கள் காய்ச்சி கொண்டு வரும்போது எண்ணெய் வேறு, இந்த தேங்காய் பால் இன்னும் இறுகி ஒரு ப்ரௌன் கலராக வந்திருக்குது. இப்போ நாங்கள் அந்த எண்ணெயை காய்ச்சி எடுத்ததுக்கு பிறகு ஒரு சீஸ் க்ளோத் அல்லது ஒரு மெல்லிய துணியில் நாங்கள் இதை வடித்து எடுக்க வேணும். வடித்து எடுத்ததுக்கு பிறகு அந்த மிஞ்சினதுகளை நாங்கள் எங்களுக்கு ஒரு பாடி ஸ்க்ரப்பாகவே பாவிக்கலாம். அதை நாங்கள் வீச தேவையில்லை. இந்த காஸ்மெட்டிக் பர்பஸுக்கு செய்கிற கோகோனட் ஆயிலில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாங்கள் இதை ஒரு ஸ்கின் மாய்ஸ்சரைஸாக பாவிக்கலாம், இல்லை ஒரு ஸ்கல்ப் கண்டிஷனராக பாவிக்கலாம். அதை விட நாங்கள் இந்த ட்ரை ஸ்கின் ஆன ஆக்களுக்குமே அல்லது காலில் பித்த வெடிப்பு வந்த ஆக்களுக்குமே இது ஒரு பேஸ் ஆயிலாக வேறு சில எண்ணெய்களோட கலந்துமே பாவிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்களேன்னு சொன்னால் எனக்கு ஒரு தேங்காய்க்கு 1 டெசிலீட்டர், அதாவது 100 மில்லி லீட்டர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குது. எனக்கு இது நான் செய்த விதத்தில் இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் செய்து உங்களுக்கு வேறு அளவு வந்திருந்தால் தயவு செய்து கமெண்ட்ஸில் எழுதுங்கோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு ரெசிபியுடன் சந்திக்கின்றேன். பாய்.